முதிய பூசாரிகள் வயதான காலத்தில் அந்த ஓய்வூதியத்தை பெற்று உயிர் வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஓய்வூதியத்துக்காக விண்ணப்பம் செய்கின்றார்கள். அந்த விண்ணப்பமானது 1500க்கு மேற்பட்டுள்ள ஓய்வூதிய விண்ணப்பங்கள் ஓய்வூதிய ஆணை பிறப்பிக்கப்படாமல் நிலுவையில் உள்ளது. இந்த ஓய்வூதியத்தை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பாக சிறப்பு கூட்டத்தை நடத்தி அந்த 1500 பூசாரிகளுக்கும் முதிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும். தற்பொழுது பூசாரி ஓய்வூதியம் பெற்று வரும் பூசாரிகள் இறந்துவிட்டால் அதில் பாதி தொகையை அவருடைய மனைவிக்கு வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதோடு அரசு கட்டுப்பாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் ஒரு கால பூஜை நடைபெறக்கூடிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவதில்லை. கிராமப்புற பூசாரிகளுக்கு துறை கட்டுப்பாட்டிலே இல்லாத திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிற நிலையில் அரசு கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகள் ஓய்வூதியம் பெற முடியவில்லை. அதனால் துறை ரீதியான ஓய்வூதியத்தை இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கும் வழங்க நடவடிக்கை வேண்டும்.